தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொடங்கியதெல்லாம் வெற்றியடையும், தொய்வில்லா இன்பம் தொடர்ந்து வரும். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடியை வணங்கி நான் உங்கள் ராஜா பேரோன். நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ராஜா பேரோனின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு பார்த்துருப்பீங்க, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வீரன் நான் தான். இந்த உலகத்தையே வெற்றி கொள்ளும் ஒரு ஆயுதம் என்கிட்ட இருக்குதான்னா இருக்குது. உண்மைதான். நான் போட்டிருக்க தலைப்பு விளையாட்டாக போட்டதில்லை, உங்களை வர வைக்கிறதுக்காக போட்டதில்லை. உண்மையிலே இந்த உலகத்தையே வெற்றி கொள்ள அளவுக்கு ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு அதுக்கான வலிமை இருக்கணும். உண்மை தானே? அந்த ஆயுதத்தை தாங்கி பிடிக்கணும்னா ஒரு வலிமை இருக்கணும்ல. அந்த ஆயுதத்தை தாங்கி பிடிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும், அதை விட்டுறலான்னு தோணும். அதை தாங்க முடியாத அளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப பலமானதாக இருக்கும். ஆனாலும் அதை தூக்கி நிறுத்துகிற அளவுக்கு சக்தி இருக்கணும்ல. அந்த சக்தி என்கிட்ட இருக்குதான்னா இருக்குது. சரி, அந்த உலகத்திலே அந்த மிகப்பெரிய ஆயுதம் என்னடா அப்படின்னு சொல்லி காட்டு அப்படின்னா, அந்த ஆயுதம்தான் அன்பு, அமைதி, அகிம்சை. இந்த ஆயுதம் தான் இப்போது என்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். இந்த ஆயுதத்தால் உலகத்தின் எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி கொள்ள முடியுமான்னா முடியும். சரி, இதை எதுக்கு தம்பி நீங்கள் இப்போ எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் நல்லவர்னு காட்ட விரும்புகிறீங்களா அப்படின்னா, நான் எனக்கும் சரி என்னுடைய சகோதரர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளை நல்லவங்களாக காட்டுறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது தவறாகத்தான் முடியும். உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நல்லவர்களாக இயக்க முயற்சி செய்யுங்கள். நான் ஒரு புத்தகத்தில் படித்ததுபடி இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே நல்லவர்கள் தான். கோபம், காமம், பொறாமை இந்த மாதிரி பல விஷயங்களால் நாம் தீவர்களாக மாறிவிடுகிறோமே தவிர நம்ம எல்லாரும் நல்லவங்க தான். சரியா? அதனால் நம்ம மனசுக்கு நல்லதுன்னு படுற நல்ல விஷயங்களை செய்யுங்க. மற்றபடி மற்றவங்கள்ட்ட நம்மளை நல்லதாக காட்டுறதுக்காக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. சரி, இந்த விஷயத்தை இப்போ நீ சொல்ல வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தொடர்ந்து நிறைய மெசேஜஸ் நம்ம கம்பெனி இதுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நேற்று ஒரு சகோதரர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் அதை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதில் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு டைட்ஸ் போட்டிருப்பேன். அந்த டைட்ஸை போட்டு ஆம்பளை பொம்பளைங்க ஜட்டியோட அப்படின்னு சொல்லி என்னது ஹோல்சேல் விலைக்கு எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த சகோதரர் செய்த விஷயம், இதனால் நான் கோபம் அடையணும், இதனால் ஆத்திரப்பட்டு அவர்கிட்ட என்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் நான் காட்டணும் அப்படிங்கிறது. நான் முதல்ல சொன்னது மாதிரி என்கிட்ட மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது. இதை எதிர்கொள்ளதுக்கு என்னுடைய அன்பும் அமைதியும் அகிம்சையும் போதுமானது. அதை நான் ஈஸியாக கடந்து போயிடுவேன். நான் முதல்ல சொன்னது மாதிரி இந்த அன்பு, அகிம்சை, அமைதி இது எல்லாத்தையும் குலைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான இந்த மாதிரி அவதூறுகள் வரலாம். உங்களை கோபப்படுத்துறதுக்காக நம்ம சகோதரர்கள் முயற்சி பண்ணலாம். அவங்களுடைய அறியாமையினால் செய்கிறாங்க. இயேசுபிரான் சொல்ல மாதிரி, தேவனே இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள். அவங்க அறியாமல் செய்கிறாங்க. அந்த அறியாமல் செய்கிற தவறுகளை நாம் மன்னிச்சுட்டு அதை ஆத்திரத்தை உள்ள கொள்ளாமல் நம்மளுடைய அன்புங்கிற விஷயத்தால் கடந்து போகணும். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்கிறதுனால அந்த அன்பும் அமைதியும் அகிம்சைங்கிற மிகப்பெரிய ஆயுதமும் எனக்கு என்னால் அதை தாங்கி பிடிக்க முடியுது. இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ளதுக்கு தயாராக இருந்தால் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் கமெண்ட்ஸ் பெருசாக பார்க்குறதில்ல. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களா கொண்டு பண்ணாலும் நாம் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ண போகிறதில்ல. அன்புங்கிற விஷயத்தால் கடந்து போகிறோம். அதே போல் என்கிட்ட நேர்லேயே சண்டைக்கு வந்தால் கூட இதே என்னுடைய அன்புங்கிற விஷயத்தால் தான் இனிமேல் உள்ள காலங்களில் கடந்து போக போகின்றோம். என்னை ஏன் இவ்வளவு சகோதரர்கள் வெறுத்தார்கள் அப்படிங்கிறதுக்கு காரணத்தை நான் புரிஞ்சுக்கொண்டேன். ஏன்னா இந்த ராஜா பேரோன் தலை விழும்போது லட்சம் இதயங்கள் இவனுக்காக கண்ணீர் சிந்த காத்திருக்கணும்னு நினச்ச இதே ராஜா பேரோனை இத்தனை லட்சம் இதயங்கள் வெறுக்கும் விதமாக இவனை பற்றின ஒரு தவறான விஷயம் வருது அப்படின்னா என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு யோசிக்காமல் மாட்டிக்கிட்டாண்டா, இவனை போட்டு பொழக்கணுண்டாங்கிற மாதிரி என்னுடைய சகோதரர்களுக்குள்ளே நான் ஏன் அப்படி விதைக்கப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நான் தெரிஞ்சிருக்கேனே தவிர, சில சகோதரர்கள் நினைக்கிறேன் அடி பலமாக விழுந்திருக்குமோன்னு. ஆக்சுவலாக அங்கே விழுந்த அடி எனக்கு எந்த வழியும் தரல. உண்மையை நடந்த விஷயங்களை எல்லாரும் அவங்கவுங்க கண்ணோட்டத்தில் எப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தேவையான கண்ணோட்டத்தில் மட்டும் பார்த்துருப்பாங்க. வன்முறைக்கு போக வேண்டியமே போன உடனே வன்முறையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணல. அஃபென்ஸுக்கும் டிஃபென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம சகோதரர்கள் புரிஞ்சிருப்பாங்களான்னு தெரியல. அஃபென்ஸுங்கிறது போன உடனே தாக்குறது,
அவர்களை வந்து காயப்படுத்துவது. டிஃபென்ஸுங்கிறது தன்னை தாக்குபவர்களை தடுப்பது, அவ்வளோதான். 20 பேர் என்னை சுற்றி வளர்த்து அடிக்கும்போது இவனை அடித்து கொன்று இருந்தா, ஒருவேளை அந்த இடத்துல நான் அடிபட்டு செத்துருந்தா எனக்காக அந்த இதயங்கள் கண்ணீர் சிந்திருக்குமான்னு தெரியல. ஒருவேளை நான் சாகாமல் இருந்தது தான் இவங்களுடைய பெரிய சங்கடமா என்னன்னு தெரியல. 20 பேர் அடிக்கும்போது நீ எதிர்த்து அடிக்கிறது தான் பிரச்சனை. ஆனால் மேபி ஒருவேளை அந்த 20 பேர் அடிக்கும்போது எனக்கு ஏதாவது ஆகிருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுருவீங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ மாறிடுச்சுன்னு வைங்களேன், தெரியல. என்னுடைய சகோதரர்கள் சில பேர் சொல்கிறத வச்சு தான். ஏன்னா நான் வெளியே வரும்போதே யோசிச்சிட்டேன், இந்த வீடியோஸ் எதுவும் பார்க்கக்கூடாது, கமெண்ட்ஸ் எதுவும் பார்க்கக்கூடாது, அது நம்மளுடைய அமைதியை குலைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இருந்தாலும் சகோதரர்கள் வந்து சொல்லும்போது, ஓ இப்படி மாறி இருக்குதா கதை, ஓகே. 20 பேரை ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஜட்டியோட நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் பண்ணுற காம்படிஷன் இதோட சின்ன ஜட்டி தான், அதில் வருத்தப்படாதது இல்லை. ஜட்டியோட நின்னாலும் எல்லாரும் எதிர்த்து நின்னேன். அவர்கள் என்னை தாக்கியவர்கள் வந்து பின்வாங்க வச்சுட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் வந்தேன். டிஃபென்ஸ் பண்ணி நான் வெற்றி பெற தான் செஞ்சேனே தவிர என்னை அடித்து யாரும் உட்கார வைக்கலாம் முடியல. ஓகே. ஆனால் அதில் நான் பெருமை கொள்கிறான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற டைமில் அதை விட்டு நான் பின் வாங்கியிருக்கணும். அப்போவே பின் வாங்கியிருந்தால் அந்த பிரச்சனைகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். இதுதான் நான் ஃபீல் பண்ண இதுதான் நான் பண்ண தவறு. முதல்ல போயிருக்கவே கூடாது, அது மிகப்பெரிய தவறு. இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி 20 பேர் அடிக்கும்போது அடியை வாங்கியிருந்துருக்கணும், திருப்பி அடி கொடுத்துருக்கக்கூடாது. அது போக டிஃபென்ஸ் பண்ணுறங்கிற பேரில் அவங்கள திருப்பி விரட்டியிருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா மேபி இன்னைக்கு சகோதரர்கள் சொல்கிற மாதிரி கொண்டாடப்பட்டிருப்போனா என்ன தெரியல. நோ ப்ராப்ளம். இனி உள்ள காலங்களில் ராஜா பேரன் எப்படி இருப்பான், எவ்வளவு பெரிய முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறத எனக்கு எல்லாம் வல்ல இறைவன் கற்பிச்சிருக்கிறாரு. அதுக்காக எனக்குள்ள இன்னைக்கு உருவான இந்த விஷயந்தான், இந்த மிகப்பெரிய ஆயுதம் இருக்குல்ல, இந்த ஆயுதத்தை தான் நான் எங்கேயுமே எடுப்பேன். அன்பு, அமைதி, அகிம்சை. இந்த ஆயுதத்தின் மூலமாக எந்த ஒரு பிரச்சனையையும், ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட, யாருக்கு ஏதாவது பிரச்சனைகள்னா கூட அதை என்னால் எதிர்கொள்ள வைக்க முடியும். இனி உள்ள காலங்களில் என்னுடைய சகோதரர்கள் எல்லார் கையிலையும் இந்த ஆயுதத்தை ஒப்படைப்பதே ராஜாபரனுடைய முதன்மையான கொள்கையாக இருக்கும். எங்கே என்ன பிரச்சனையானாலும் நான் வீரன் அப்படின்னு போய் அவர்கள்ட்ட அடி போடுறது உன்னை வீரனாக காட்டாது. எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் அதை அமைதி, அன்பு மூலமாக நீ எதிர்கொண்டன்னு வச்சுக்க, உன்னை விட மிகப்பெரிய வீரன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கோ என் சகோதரனே. அதுபோக முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும். சமுதாயத்தில் நல்லது பண்ணுற நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். முக்கியமாக இந்த சிறை வாழ்க்கைங்கிறது ஒரு 18 நாள் தான். அந்த 18 நாட்கள் எனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. அதில் முக்கியமாக என்னோட வந்து ஒரு சகோதரர் பேசினார். என்ன அப்படின்னா, அவர் வந்து செய்த ஒரு குற்றத்தை வந்து, அவர் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றத்தை வந்து நான் என்னுடைய வீடியோவில் பேசியிருந்தேன். இப்போ அவர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி ஒன்று தான். என்ன அப்படின்னா, இவர் மாதிரி யாரும் நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களா தம்பி நீங்கள்? அப்படின்னா இவர் தான் குற்றம் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க. அப்போ இவர் தான் குற்றம் பண்ணாருன்னு நீங்கள் சொல்லி முடிச்சிங்கன்னா அதை சொல்கிறதுக்கு கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, இன்னும் சட்டம் இருக்குது. இப்போ அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும்? வாய் வழியாக கேட்ட கேள்விகள், பார்த்த பார்வையை வச்சு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் அங்கே என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு முழுமையாக தெரியாது. அதை சொல்கிறதுக்கு தான் கோர்ட்டு, ஜட்ஜி இவங்கெல்லாம் இருக்காங்க. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுடைய லாபம், உங்களுடைய இந்த யூடியூப்பை வந்து ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா தம்பி? இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் மத்தியில் நாங்கள் தான் குற்றவாளின்னு நீ சொல்லி முடிச்சிட்ட அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து மனசில் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுச்சு. அந்த நிமிடம் முடிவு பண்ணேன், இனிமேல் யாருடைய குற்ற விஷயங்களையோ பற்றி நாம் பேசுகிறதுக்கு தகுதி உடையவன் கிடையாது. நான் ஜட்ஜ் ஆகிட்டேன்னா, நான் வந்து சட்டத்துக்கு தேவையான ஒரு இதை கண்டுபிடிச்சி இதை கொடுக்கறதுக்கான ஒரு ஆளாயிட்டேனா? இல்லை. அப்படிங்கிற போது அதை வந்து தெரியப்படுத்த வேண்டியது அவங்க. இதே இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுக்கிறேன். இந்த ஊடகங்களுக்கும் சரி, சமூக ஊடகங்களில் செய்தி ஊடகங்களுக்கும் சரி, மற்ற சேனல்களுக்கும், யூடியூப் சேனல்களும் சரி, தயவு செஞ்சு மற்றவர்களுடைய விஷயத்த பேசுகிறத தவறுங்க. கோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கொண்டு போய் இப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஒரு விஷயம் நடந்துட்டுன்னா அந்த விஷயத்தை நாம் உடனே இதுதான் இப்படின்னு பேசுகிறதுல சரியில்லை. எனக்கு அதுதான் தோணுச்சு. இன்றைக்கி நான் கூட ஒரு விஷயம் பேச போகிறேன். நம்ம சகோதரர் திலீபன் அவர்கள், நான் கூட பழகின ஒரு நண்பர், இத்தனை பேரை வாழ்வழித்தவர், இதை செஞ்சுருக்க மாட்டாருன்னு தான் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர், நானே பார்த்து பொறாமப்பட்ட ஒரு மனிதர் தான்
எஸ்ஐ திலீபன் அவர்கள், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையை நம்ம பேசாமல் கடந்து போகவே முடியாது. அவர் பேர பாலியல் குற்றம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 100% நான் சொல்கிறேன், என்னுடைய மனதிலிருந்து சொல்கிறேன். அந்த மனிதர் அவர் அப்படி தவறு செய்யக்கூடிய மனிதர் இல்லை. அவருடைய இந்த பிரச்சனை கண்டிப்பாக கடந்து போகும். அவர் மேலே உள்ள களங்கம் கண்டிப்பாக கடந்து போகும். ஆனால் அப்படி கடந்து போகும்போது இப்படி ஒரு பிரச்சனைன்னு வெளியிட்ட எல்லா ஊடகங்களும் இந்த கடந்து போன விஷயத்தையும், அவர் நன்மனிதர் அப்படிங்கிற விஷயத்தையும் பெரிய அளவில் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் வந்து கவர்மெண்ட் வேலையில் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அதற்கு முழு முதற் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் எஸ்ஐ திலீபன் அவர்கள். ஒரு காசு கூட வாங்காமல் கரப்ஷன்லெஸ் சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினச்ச ஒரு சகோதரர். எனக்கு இந்த படிப்பை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், நான் இந்த வேலையை உங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தரேன், நீ நாளைக்கு ஒருத்தர்கிட்ட கூட ₹1 கையேந்தக்கூடாது, நான் கற்றுக் கொடுத்த கல்வி அதற்காகத்தான் அப்படின்னு எத்தனையோ மாணவர்களுக்கு இலவசமாக வீட்டிலேயே அவருக்கு தங்கும் இடத்தை உருவாக்கி, சாப்பாடை உருவாக்கி, படிப்பை கொடுத்து, தன்னுடைய காசை கொடுத்து, கடன் வாங்கி காசு கொடுத்து, அவருடைய மனைவியோடைய நகைகளை அடகு வச்சு நிறைய பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸில் வின் பண்ண வச்சு, அப்படி எத்தனையோ விதத்தில் ஹெல்ப் பண்ணி, இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் கிடைக்கிறது அரிதான விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்ச ஒரு சகோதரர், இந்த சமுதாயத்துக்கு தேவையான ஒரு சகோதரர் ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாரு. முக்கியமாக அவரால் வேலையில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இறங்கி அவருக்காக நின்று அவருக்கு கை கொடுத்து இந்த நேரத்தில் அவருடைய களங்கத்தை துடைக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். நிறைய கஷ்டங்கள் வரும். இப்போவும் நான் சொல்கிறது, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, உன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை கையிலிருந்து விட்டுறாத. அன்பு, அமைதி, அகிம்சை, அந்த ஆயுதம் உன்னைய இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வைக்கும். எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தம் உங்களுக்குள் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம்.